அதிமுக தொடர்ச்சியாக பலம் காட்டும் ஓமலூர் தொகுதியுடைய நிலவரம் என்ன, தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதி சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், காடையாம்பட்டி, கருப்பூர், வெள்ளாளப்பட்டி, தீவட்டிப்பட்டி, காமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. வெள்ளம் உற்பத்திக்கு பெயர் போன ஓமலூர் தொகுதியில விவசாயமே மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. அது போக நெசவு, செங்கல் உற்பத்தியும் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,48,764 ஆண் வாக்காளர்கள், 1,43,081 பெண் வாக்காளர்கள், 21 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,91,866 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 8 முறை ஜெயிச்சிருக்கு, திமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ், பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், சுயேட்சை தலா 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளரா போட்டியிட்ட மணி 1,42,488 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மோகன் குமார் மங்கலம் 87,194 வாக்குகளை பெற்று தோற்றார். 55,294 வாக்குகள் வித்தியாசத்துல மணி வெற்றியை வசமாக்க ஓமலூர் தொகுதியில அதிமுக 2011 இருந்து ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. இப்போ தேர்தல் நெருங்க ஓமலூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். இது காடையம்பட்டி என்ற ஒரு வட்டாரம் பிரித்து காடையம்பட்டி தாலுக்கா உருவாக்கப்பட்டு இப்போ அதை 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த ஏரியாவில், இந்த காடையம்பட்டி வட்டாரத்தில் ஒரு பாலிடெக்னிக் தொழிற்கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு கல்லூரியோ இல்லை ஒரு கலைக்கல்லூரியோ இன்னும் உருவாக்கப்படவில்லை. மேலும் பஸ் ஸ்டாண்டும் இன்னும் உருவாக்கப்படவில்லை. வேளாண் கல்லூரி அமைச்சு கொடுக்கணும்னு எல்லா அரசாங்கத்துக்கும் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் அதுக்கு உண்டான முயற்சி, ஆனால் வாய்மொழியாக சொல்கிறாங்களா ஒழிஞ்சு அதிகாரப்பூர்வமாக எதையுமே இன்னும் இது வரைக்கும் செய்யலை. அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் 200 ஏக்கர் நிலம் இருக்குது, ஏரி பக்கத்துலேயே இருக்குது, தண்ணி பக்கத்தில், சீர்வாய் மலை பக்கத்தில் இருக்குது. நாங்கள் எங்களுடைய குழந்தைங்கள்லாம் படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அண்டை கோயம்புத்தூர், சிதம்பரம் அப்படி வெளியில் தான் போகிறதா இருக்குது. பக்கத்தில் 2-3 மாவட்டத்துக்கு எந்த கல்லூரியுமே இல்லை. மேட்டூர் உபயநீர் குடிநீர் திட்டத்தின் கீழே இங்கே இருக்கிற ஏரிங்களுக்கு குடிநீர் நிரப்பணுங்கிறது தான் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம். நிறையா சட்டமன்றத்தில் எலெக்ஷன் அப்பையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் கோரிக்கை வைக்கிறாங்க, ஆனால் செய்கிறதில்ல. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் காடையாம்பட்டியில் தான் கூட்டு குடிநீர் திட்டத்துமே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆனால் இதுவும் பண்ணல. ஆனால் எடப்பாடியில் மட்டும்தான் அந்த திட்டம் நடைபெற்று இருக்குது. பூ சிறு விவசாயி, பெரு விவசாயிகளும் பூ அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. இது 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக இந்த சென்ட் ஃபேக்ட்ரி ஒன்று வைக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அது ஒவ்வொரு 5 ஆண்டும் ஆட்சி தான் மாறுதே தவிர காட்சி மாறல. 1500 வீடு இருக்குது, பல வருஷமாக இருக்கிறோம். அதாவது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து 120 ஆண்டுகளாக இந்த காலம் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பட்டாவே இது வரைக்கும் கொடுக்கல. நாங்களும் பல முறை மனு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு தரங்கிறாங்களோ தரல, பட்டா தரல எங்களுக்கு. நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம். எங்கள் வீடு வாசல்கள்லாம் இல்லை. எந்த நேரம் என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.